compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. டெல்லிக்கு போனதன் பின்னணியில் அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படும். இப்போ வைத்திலிங்கம் தாவேகாவுக்கு போவதற்கு தயார் நிலையில தான் ஓபிஎஸ் குருமூர்த்தி டெல்லி பயணம். இப்படி பல நெருக்கடிகள் எடப்பாடிக்கு. இந்த நெருக்கடிகள் பூரா எதை நோக்கி நகருதுன்னா, இப்போ பாஜக கொடுக்குற அழுத்தம். நீங்க சிவி சண்முகம் சொல்றாரு, துரோகிகளுடைய களம் அல்ல அதிமுகன்னு சிவி சண்முகம் சொல்றாரு. இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி தான். இந்த கூட்டணி ஒருவரை ஒருவர் விழுங்க பார்க்கிறார்கள். அதிமுகவுக்குள்ள நெருக்கடி. இந்த அதிமுகவுக்குள்ள நெருக்கடியை பொதுக்குழு செயற்குழு கூட்டி எனக்கு இப்போ பெரிய குழப்பமாக இருக்கு. உள்ளேயும் எதிரி, வெளியே எதிரி. இதை தீர்ப்பதற்கான முழு அதிகாரம் எனக்கு வேணும். அப்போ அதுக்கு ஒரே தீர்வு, பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி அத்தனை அதிகாரம் உங்களுக்கு. அமித்ஷாவை ஓபிஎஸ் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாஜக பிரச்சனைக்க போகிறாரு இல்லை. இங்கே அதிமுகவுடைய குடிமி பூரா பாஜக 2500 பேர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தா தான் நான் இவர்களோடு மோத வேண்டியவர். தடபுடலா ஏப்பா இந்த தேர்தலுக்கு ஒரு பெரிய யுத்தம் நடத்த வேண்டியிருக்கு. என்ன எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் ஆசோலேஷனில் இருந்தான். ஏன்னா எடப்பாடி தெரிந்தோ தெரியாமலோ பல பேருக்கு அதிகாரத்தை வாரி வழங்கிட்டார். இப்போ கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். ஓபிஎஸ் வெளியில் அனுப்பிச்சாச்சு. டிடிவி உள்ளே வர முடியாது. சசிகலா எந்த காலத்தையும் வர முடியாது. மூத்த தலைவர் செங்கோட்டையன் தாவேக்காக்கு போயிட்டார். இப்போ எதிரிகளே இல்லாத களம் அமைக்கப்பட்டது. அடுத்து துரோகிகளே இல்லாத களமாக உருவாக்கப்படுவதற்கு தான் இந்த பொதுக்குழு செயற்குழு. அத்தனை மாவட்ட செயலர், ஒன்றியம், நகரம், முன்னாள் மந்திரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இப்போ திமுகவே பாராட்டுறான. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் அதில் கொண்டு வந்திருக்காங்க. அது குறித்து நம்ம விரிவாக பேச போகிறோம் அவங்க கூட. வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. பல்வேறு தீர்மானங்கள் அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. அதில் அதிகம் கவனம் பெறுறது இல்லை அதிகம் பேசப்படுறது என்ன அப்படின்னா, மொத்த அதிகாரமும் இபிஎஸ் அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தான் இனிமேல் எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இது ஒரு அதிரடியான கூட்டமா சார்? ஏன்னா ஏற்கனவே அவர் தான் பொதுச் செயலாளர், எல்லா பொறுப்புகளும் இருக்குது. இப்போ அதிகாரமும் சேர்த்து அவர் கையில் போயிருக்கு அப்படின்னா, இதில் இபிஎஸ் அவர்களுடைய அதிரடி போக்கா இல்லை இது சாதுரியமா? இல்லை, இப்போது அவசரமாக இந்த பொதுக்குழு கூட்ட வேண்டிய தேவை ஏன் எடப்பாடிக்கு ஏற்பட்டதுன்னா, நீங்கள் இந்த பொதுக்குழுக்கு முன்பு குருமூர்த்தியோடு ஓபிஎஸ் டெல்லி பயணம். ஓபிஎஸ் அதிமுகவை சார்ந்தவர் அல்ல. அவர் தனி கட்சி துவங்க போகிறேன்னு சொல்கிறார். இப்போ தானே, சமீப காலமாக தானே? ஆமாம், சமீப காலமாகவே 5 வருஷத்துக்கு முன்போ இப்போ அவர் தனி கட்சி துவங்க போகிறேன்னு சொன்ன பிறகு குருமூர்த்தி அவரை டெல்லி கூட்டிகிட்டு போகிறார். டெல்லிக்கு போனதன் பின்னணியில் அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுது. அதிமுகவுக்குள் ஒரு சலசலப்பு ஏற்படுது. நீங்கள் டெல்டாவில் இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் விஜய் கட்சிக்கு போவதற்கு தயாராக இருக்கார். அவர் ஓபிஎஸ் அவர்கள் நீண்ட நாள் ஆதரவாளர். அப்போ ஓபிஎஸ் இல்லை அவசரப்படாத, நீ கொஞ்ச காலம் காத்துரு. தை பிறந்தா வழி பிறகுன்னு காத்திருக்காங்களோ? ஆமாம், காத்துரு. நமக்கான கதவு அதிமுகவில் திறக்கும். இதுதான் ஓபிஎஸ் உடைய நிலை. ஆனால் வைத்திலிங்கம் காத்திருந்து இளவு காத்த கிளியாக போச்சு. இப்போ வைத்திலிங்கம் தாவேகாவுக்கு போவதற்கு தயார் நிலையில் தான் ஓபிஎஸ் குருமூர்த்தி டெல்லி பயணம். இதுக்கு நடுவில் பாஜக அமித்ஷா எடப்பாடிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த கூட்டணி என்பதை
கூட்டணி கட்சிகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு ஒதுக்கணும். இது நீங்கள் உடனடியாக கிருஷ்ணசாமிக்கு 7 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுங்க. ஓகே. ஜான் பாண்டியனுக்கு 3. இப்படி ஒரு பெரிய பட்டியலையே போடுறாங்க. இப்போ தமிழருவி மணியம் போய் எங்கே சேர்த்துட்டாரு? வாசனோடு சேர்த்துட்டார். இப்போ வாசன் என்ன நினைக்கிறார்? தமிழருவி மணியினை சட்டசபையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். பாஜக எம்எல்ஏவை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ், வாசனுடைய காங்கிரஸ், ரெண்டுமே ஒரு 3 சீட்டு கொடுக்கணும். 3 சீட்டு கொடுத்தா தமிழருவி மணியை எதில் நிற்பார்? சைக்கிளில் நிற்பாரா, பாஜக சின்னத்தில் நிற்பாரா? இப்படி பல நெருக்கடிகள் எடப்பாடிக்கு. இந்த நெருக்கடிகள் பூரா எதை நோக்கி நகருதுன்னா, எதிர்காலத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களெல்லாம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போது ஓபிஎஸ்க்கு ஒரு 10 சீட்டு கேட்குறாரு. டிடிவி இணைப்பு ஒரு 10 சீட்டு கேட்குறாரு. ஓகே. இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சீட்டுக்கள் பூரா பாஜகவுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும். சார், இப்போ பிரிச்சா மைனாரிட்டி கணக்கில் வந்துடும் போலே சார் நீங்கள் சொல்கிற. அதுதான் இப்போ பாஜக கொடுக்குற அழுத்தம். நீங்கள் சிவி சண்முகம் சொல்கிறாரு, துரோகிகளுடைய களம் அல்ல அதிமுகன்னு சிவி சண்முகம் சொல்கிறார். பேசினார். இது யாருடைய மைண்ட் வாய்ஸு? எடப்பாடியுடைய மைண்ட் வாய்ஸ். ஜெயக்குமார் சொல்கிறாரு, கொடுத்தது வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் சொன்னாரா? இது யாருடைய மைண்ட் வாய்ஸு? எடப்பாடியுடைய மைண்ட் வாய்ஸ். இப்போ பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி தான். இந்த கூட்டணி ஒருவரை ஒருவர் விழுங்க பார்க்கிறார்கள். இதுதான் இப்போ அதிமுகவுக்குள்ள நெருக்கடி. இந்த அதிமுகவுக்குள்ள நெருக்கடியை பொதுக்குழு செயற்குழு கூட்டி எனக்கு இப்போ பெரிய குழப்பமாக இருக்குது. உள்ளேயும் எதிரி, வெளியும் எதிரி. இதை தீர்ப்பதற்கான முழு அதிகாரம் எனக்கு வேணும். யார் கேட்குறா? இபிஎஸ். எடப்பாடி கேட்குறார். யார்கிட்ட? கட்சி மூத்த முன்னோடிகள்கிட்ட கேட்குறாரு. அப்போ அதுக்கு ஒரே தீர்வு, பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி அத்தனை அதிகாரம் உங்களுக்கு. இப்போ தமிழ் மகன் உசேன், அவர் அவை தலைவர், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்கிறார், கலந்துக்க முடியல. இப்போல்லாம் அவர் சரியாகி வருவதற்கெல்லாம் நேரம் ஒதுக்க முடியாது. கேபி முனுசாமி தற்காலிக அவைத்தலைவராக, பொதுக்குழு செயற்குழு கூடி அனைத்து அதிகாரங்களை யாருக்கு வரணும்? எடப்பாடியிடம் வந்தால்தான் இதை என்னால் டீல் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுதான் இந்த பொதுக்குழு செயற்குழு அவசியமாக கூட்டப்பட்டதனுடைய பின்னணி. சார், ஆனால் இப்போ மொத்த பவர் இபிஎஸ் சொல்லிட்ட கான்சென்ட்ரேட் ஆகிறது ஒரு விதத்தில் பாசிட்டிவ்னாலும், அவர் நினைச்சா இப்போ யாருனாலும் வெளியே அனுப்பிடலாம். இது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒற்றை அதிகார போக்கை வழிவகை செஞ்சிடாதா? இல்லை, இப்போ ஜெயலலிதாட்டு இருக்கும்போது ஜெயலலிதா போய் யாராவது ஆலோசனை சொல்ல முடியுமா? அவங்க சொல்கிறது தான். ஸ்டாலின் போய் யாராவது போய் ஆலோசனை சொல்ல முடியுமா? எந்த கட்சியிலையும் யாருகிட்டையும் ஆலோசனையும் சொல்ல முடியாது. ஒற்றை அதிகாரம்தான். எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, கருணாநிதி இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலே ஒற்றை அதிகாரத்தின் கீழ் தான், ஒரு குடையின் கீழ் தான் அதிகாரமே இருந்தது. இப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் தேவையில்லை. இப்போ திமுகவுக்கு தேவையில்லை, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் தேவையில்லை. ஆனால் அதிமுகவுக்கு தேவைப்படுது. ஏன் தேவைப்படுதுன்னா, உள்ளே எதிரிகள், வெளியே எதிரிகள். எடப்பாடி எப்படி காப்பாற்றுவார்? செங்கோட்டையனை டெல்லி தூக்கிட்டு போனாங்களா? தூக்கிட்டு போய் செங்கோட்டையன் அதிமுக விட்டே வெளியே போயிட்டார். ஒரு 50 ஆண்டு கால அரசியல்வாதி. இதுக்கெல்லாம் யார் காரணம்? செங்கோட்டையன் பின்னாடி ஒரு கோடி தொண்டனா வந்தான். எதுக்கு டெல்லி அமித்ஷா அடிக்கடி பார்த்தாரு? நிர்மலா சீதாராமன் எதுக்கு அடிக்கடி பார்த்தாங்க? நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகார மையமாக உருவாவதற்கு, எதிர்காலத்தில் உருவாவதற்கு பாஜக இப்பவே ரோடு போடுது. பாஜக அதிமுக ஆட்சி அமையும், பாஜக கூட்டணி, விஜய் கூட்டணி, இல்லை விஜய் கூட்டணி வரலைனாலும் கண்டிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி அமையும், ஆட்சிக்கு வரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வந்த பிறகு ஒரு அதிகார மையம் பாஜகவுக்கு தேவைப்படுகிறது. அந்த அதிகார மையத்துக்கான ஆட்களை தயார் பண்ணணும்ல. அதுதான் இப்போ ஓபிஎஸ்,
டிடிவி, சசிகலா, உள்ளே இருக்கக்கூடிய பல பேர், இதெல்லாம் நீங்கள் இப்போ 7 சீட்டு கிருஷ்ணசாமி கொடுத்தா அதிமுகவா பாஜகவா நிலைமை வரும்போது கிருஷ்ணசாமி யாருக்கு போவார்? சீட்டு யார் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் தான் நிற்பாரு. இதுதான் இயல்பு, இல்லை ஒரு அடிப்படை விசுவாசம் தான். அப்போ பாஜக அதிமுகவை பிளப்பதற்கு ஒரு எதிர்காலத்தில் திட்டம் இருக்குது. அதுக்காக தான் தமிழ்நாடு அரசியலை நிர்மலா சீதாராமனை நோக்கி நகர்த்துறாங்க. ஆனால் உறுதியாக பாஜக வந்து இந்தந்த ஆட்களுக்கு சீட்டு தரணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா சார்? இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்கள் சந்தேகம், அமித்ஷாவை ஓபிஎஸ்ஸை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பாஜக பிரச்சனைக்கு போகிறாரு. ஓபிஎஸ்க்கு பாஜக பிரச்சனைக்காகவா டெல்லிக்கு போகிறாருன்னு கேட்குறேன். சொந்த கட்சி பிரச்சனைக்காக போகிறாரு? ரெண்டுமே இல்லை. ரெண்டுமே பிளாட்ஃபார்மே இல்லை. பாஜக கூட இவர் உள்ளே போக முடியாது. அதிமுக தவிர இவருக்கு வேற போக்கிடமே இல்லை. அப்போ இப்படியாவது அதிமுகக்குள்ளே என்னை சேர்த்து விடுங்க, என்னை உள்ளே தள்ளி விடுங்க, நீங்கள் அழுத்தம் கொடுங்க. அமித்ஷா சொன்னால் எடப்பாடி கேட்பார். இதுதான் யார்கிட்ட போகிறாரு? குருமூர்த்திகிட்ட போகிறாரு. குருமூர்த்தி தான் இவரை இத்தனை ஆண்டு காலம் பாதுகாத்து வச்சிருக்காரு. இல்லை சார், இதை நான் கேட்கணும்னு நினச்சேன். இவர் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன இன்சிடென்ட்டையும் மேற்கோள் எடுத்துக்கிறேன். இது தவிர யார் பேசினாலுமே திரு குருமூர்த்தி அவர்கள் வழியாக பேசணும், இல்லை ஏதாவது ஒரு சச்சரவுனாலே அவர் வந்து பேசுகிறாருல, இந்த சூழ்நிலை ஏன் சார்? இல்லை, இங்கே அதிமுகவினுடைய குடிமி பூரா பாஜக இருக்கு, பாஜக இருக்கு. அதிமுக மந்திரிகளுடைய அத்தனை ஊழல் கோப்புகளும் டெல்லியில் இருக்குது. நேரடி பாஜக நிர்வாகிகள் யார்ட்டையா கொடுத்துடலாமே அந்த பொறுப்பை, ஏன் இங்கே வந்து திரு குருமூர்த்தி அவர்கள் தான் கேட்குறேன். இல்லை, குருமூர்த்தி பற்றி அப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். குருமூர்த்தி 50 ஆண்டு காலமாக இங்கே பாஜகன்னு ஒரு கட்சி யாருக்கு தெரியாததற்கு முன்பே பாஜகவை வளர்த்தவர் குருமூர்த்தி. ஓகே. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய சமூக தலைவர்களாக இருக்காங்கல்ல, இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள் தேவதாஸ் இருக்கார், நாடார் சங்கத்தில் நாடார் மகாஜன சங்க கரிகோல் ராஜ் நாடார் இருக்கார், இப்படி வன்னியர்களில் முக்குளத்தூரில் இப்படி அனைத்து சமூக தலைவர்களும் 50 ஆண்டு காலமாக யார்கிட்ட இருக்காங்க? குருமூர்த்திட்டு இருக்காங்க. குருமூர்த்தி தான் எல்லாத்தையும் டெல்லி கூட்டிகிட்டு போவார். ஓகே. அவர்களுடைய அரசியல் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாவற்றையும் குருமூர்த்தி தான் திருத்தி வைப்பார். அதனால தான் பேசணும், இவர் மூலமாக தான் பேசணும். இப்போ டெல்லியில் போய் ஆட்சி மாறிட்டே இருக்கு. அமித்ஷா வருவார், மோடி வருவார், வாஜ்பாய் வருவார், அத்வானி வருவார், முரளி மனோகர் ஜோஷி வருவார். இப்படி 50 ஆண்டு காலமாக பல மோடிகள் பல அமித்ஷாக்கள் வந்துட்டாங்க. ஆனால் ஒரு குருமூர்த்தி இங்கேயே இருக்கார். ஒரு குருமூர்த்தி ராஜீவ்காந்திய அரசியலில் ஓர கட்டணமா குருமூர்த்தி தான். டெல்லி இங்கிருந்து ஆள் போகும். ராமஜென்மபூமி வழக்கா மயிலாப்பூர் ஐயர் மோகன் பராசுரன் தான் வழக்கறிஞர். காங்கிரஸை தாவேக்காவை கூட்டணி சேர்க்கணுமா, திமுக உடைக்கணுமா, மயிலாப்பூர் ஐயர் பிரவீன் சக்கரவர்த்தி யாருடைய சிஷியன்? குருமூர்த்தி சிஷியன். மயிலாப்பூர் மாம்பழம் ரெண்டுமே அவாள் இவாள் அத்தனை பேருக்கு யார் தலைவர்? குருமூர்த்தி தான். ஷோ இல்லை. இப்போ துக்ளக்கு ஷோன்னு யாராவது சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? குருமூர்த்தி. துக்ளக் குருமூர்த்தி இப்போ யூடியூப்ல உட்கார்ந்து திமுகவை வெளுக்கிறான். இந்துத்துவா பிற்போக்குத்தனமான குப்பைகளை மலத்தை கொட்டுறான், மக்கள்கிட்ட போய் சேரு. இதெல்லாம் மூளை யாரு? குருமூர்த்தி தான். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, குருமூர்த்தி பற்றி சொல்லணும்னா, குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கான ஆடிட்டர், ஒரு கணக்கு பிள்ளை. இங்கிலீஷில் ஆடிட்டர், தமிழில் இந்த கணக்கு பிள்ளை. இந்த கணக்கு பிள்ளை எக்ஸ்பிரஸ் கோயாங்காவுக்கு நெருக்கம். கோயாங்காவை ஆர்எஸ்எஸ் ஆக்கியதே குருமூர்த்தி தான். ஆர்எஸ்எஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்குள்ளே நுழைத்த இந்த ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி இந்திரா காந்தி எதிர்ப்பதற்கான தளத்தை உருவாக்குகிறார். எப்போ? 84. குருமூர்த்தி நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. யாருங்க சாதாரண குருமூர்த்தி? 84 இந்திரா காந்தியை எதிர்ப்பதற்கு, எமர்ஜென்சியை எதிர்ப்பதற்கு தளம் அமைத்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளுடைய தலைவராக இந்திரா காந்தி எதிர்ப்பதற்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி கோயாங்கா உருவாக்கப்பட்டார். உருவாக்கப்பட்டு இந்திரா காந்தி எதுக்கிறார். ஆர்எஸ்எஸ் எதுக்குது.
ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பதற்கு குருமூர்த்தி மூளை. குருமூர்த்தி உருவாக்கிய நபர்கள் யார்? கோயங்கா. இந்திரா காந்தி கோயங்காவை பலமுறை பழி வாங்குது. பத்திரிகை மூடப்படுகிறது, பத்திரிகை கொடுத்த வங்கி கடனை நிறுத்தப்படுகிறது, பல டார்ச்சர். பின்னாடி யார்? குருமூர்த்தி. குருமூர்த்தியை இந்திரா காந்தியுடைய மத்திய சிபிஐ தேடுது. குருமூர்த்தி தலைமறைவு. குருமூர்த்தி தலைமறைவு. இந்திரா காந்தியவே ஆர்எஸ்எஸ் வழியாக ஆர்எஸ்எஸ் இந்திரா காந்தி எதிர்ப்பதற்கு பயன்படுத்திய நபர் யாரு? இந்த குருமூர்த்தி. அதே போல இந்திரா காந்தி மரணம் 84, ராஜீவ் காந்தி பிரதமர். ராஜீவ் காந்தி ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வர முயற்சிக்குது, முடியாதுங்கிறார். இந்திய அளவில் பெரிய சண்டை யாருக்கு? ராஜீவ் காந்திக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும். ராஜீவ் காந்தியை பதவியிலிருந்து இறக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட நபர் குருமூர்த்தி. நீங்கள் பேர்பாக்ஸ் பீரங்கி வாங்கினதில் பலாயிரம் கோடி ஊழல். பேர்பாக்ஸ் திருடன் ராஜீவ் காந்தி. போஃபர்ஸ் அதான் பேப்பர்ஸ், தமிழில் பேப்பர்ஸ் போஃபர்ஸ். இப்போ சித்ரா சுப்பிரமணியன் ஒரு பார்ப்பன பெண். நீங்கள் அந்த அம்மா ஐரோப்பாவில் இருக்கு. ஐரோப்பாவிலிருந்து நேராக எங்கே போகுது இந்த அம்மா? ஸ்வீடன், நார்வே போகுது. ராஜீவ் காந்தி வாங்கின அந்த ஸ்வீடன் அந்த பேப்பரை பூரா கொடுங்க. ஊழல் யார் யார் கமிஷன் கொடுத்தீங்க, அது உண்மையை பீரங்கி எவ்வளோக்கு அதிகமாக விலை போட்டீங்க, எவ்வளோ கமிஷன் கொடுத்தீங்க, யார் யார் கொடுத்தீங்க? சோனியா காந்தியினுடைய உறவினரான இத்தாலியை சேர்ந்த குவாட்ராச்சி, என்ன பேர்? குவாட்ராச்சி. அவருக்கு எவ்வளோ கமிஷன் கொடுத்தீங்கன்னு அந்த அம்மா காரில் ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர் எங்கேருந்து ஐரோப்பாவிலிருந்து ஸ்வீடன் போகுது. பல முறை போகுது, எந்த ஆவணையும் தரமாட்டேங்கிறான். மூளை யார்? குருமூர்த்தி, ஆர்எஸ்எஸ். அந்த அம்மா பல முறை பயணப்பட்டும் பேப்பரே கிடைக்கல ஸ்வீடனில். என்ன ஆச்சு? கிடைக்கல. மறுபடியும் படையெடுக்குது. அந்த பேர்பாக் பீரங்கி தொழிற்சாலையினுடைய அந்த நிர்வாகத்தை சேர்ந்த இயக்குனர் அந்த பெண்ணை பார்க்குறாரு. நிறை மாத கர்ப்பிணி. அவன் வெள்ளைக்கார எப்பவுமே ஒரு மனிதாபிமானி, இலகிய மனசு. ஏமா இவ்வளவு நீ ஒரு தாய்மையோட இவ்வளவு தூரம் பயணப்பட்டு எதுக்கு இவ்வளவு தூரம் வர்ற? இல்லை, என்னுடைய நாட்டை காப்பாற்றணும். நெகிழ்ந்து போய் அவ்வளோ பேப்பரை கொடுத்துறான். பால்ஸ் ஓமே அந்த ஸ்டூடெண்ட்காரன் கொடுக்குறான். கொடுத்த பிறகு ராஜீவ் காந்தியினுடைய ஆட்சி இறுதி செய்யப்படுகிறது. இதுக்கு மூளை யார்? ஆர்எஸ்எஸும் குருமூர்த்தி. இப்படி அடிக்கிட்டே போகலாம். இந்த நபர் தான் அதிமுகவை பிளந்தவர். தூங்கிட்டு இருந்த ஓபிஎஸை தட்டி எழுப்பி ஆளுநர் மாளிகைக்கு சசிகலா கொடுத்த அமைச்சர் பட்டியலில் உன் பேரே இல்லை, உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, நீ உடனே போய் ஜெயலலிதா சமாதியில் என்ன யுத்தம்? தர்ம யுத்தம் ஆரம்பி, ஜெயலலிதாட்ட நீதி கேளு. இப்படி மைப்பா நாராயணன் அனுப்பி ஆர்எஸ்எஸ் இப்போ ராத்திரி 9 மணிக்கு எங்கே உட்கார வச்சாங்க? இதெல்லாம் பின்னணியில் இருக்குது, குருமூர்த்திக்கு பின்னணி. இப்போ எடப்பாடி பயப்படுறது நியாயம்தானே? எடப்பாடி பயப்படுவது நியாயம்தானே? இப்போ தான் எடப்பாடி சொல்கிறார், ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லுவதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்கள் எதிர்காலத்தில் என்னுடைய ஆட்களை நீங்கள் விலை பேசியோ அல்லது அவர்களை நீங்கள் ஏதோ ஒன்று பேசி என்னை கவிழ்ப்பதற்கான முயற்சி செய்வீங்க. உங்களை நம்பவே முடியாது. நான் எங்கே பார்த்தேன்? மகாராஷ்டிராவில் பார்த்தேன், பீகாரில் பார்த்தேன், பல மாநிலங்களில் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் நிலைமை அப்படி ஆயிடக்கூடாது. அதனால் உங்களுக்கு நான் அடிபணியவே மாட்டேன். ஏப்பா அடிபணியக்கூடாதுன்னா நீங்கள் எல்லாம் என் பின்னாடி நிற்கணும். யாரை? அதிமுக பூரா நிர்வாகக்குழு, செயற்குழு, பொதுக்குழு, மாவட்டம், ஒன்றியம், நகரம் 2500 எனக்கு அதிகாரத்தை கொடுப்பா. 2500 பேர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தா தான் நான் இவர்களோடு மோத வேண்டி வரும். துரோகிகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். யார் சொல்கிறா? சண்முகம். ஏப்பா நான் சொல்ல முடியாது, அப்போ நீ சொல்லுப்பா. அப்போ அத்தா இப்போ பக்கத்து ஊருக்காரன் சண்டைக்கு போக மாட்டாங்க. யாரை ஏவி விடுவாங்க? நாயை ஊற்றி விட்டுருவாங்க. நாய் போய் கடிக்கும். அதே கதை தான். அப்போது எடப்பாடிக்கு இந்த பொதுக்குழு, செயற்குழு கறி விருந்தெல்லாம் போட்டு
தடபுடலா ஏப்பா இந்த தேர்தலுக்கு ஒரு பெரிய யுத்தம் நடத்த வேண்டியிருக்கு. என்ன யுத்தம்? ஓபிஎஸ் நடத்துனதை போல தர்ம யுத்தத்தை நடத்த வேண்டியதாக இருக்குது. அதனால் அனைத்து அதிகாரங்களும் இருந்தால்தான் செய்ய முடியும். இதுதான் ஒரு சேர அதிகாரத்தை குவித்து நான் சொல்கிறது இனிமேல் கேட்டுக்கணும். நாங்கள் சீட்டு கொடுத்தா நீங்கள் ஜெயிக்கணும். சீட்டு கொடுத்த ஆளுக்கு ஜெயிக்க வைக்கணும். சீட்டு நான் யார் கொடுக்கணும் அவர்களே ஜெயிக்க வைக்கணும். நீ செலவு பண்ண இவ்வளோ வச்சு திருடி வச்சுருக்க அமைச்சர்கள் பூரா, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் எல்லாம் 35 மாவட்டங்களில் எல்லாம் நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு 6 எம்எல்ஏ, 40 மாவட்டம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பூரா திமுகவுக்கு எதிராக கோடிகளை குவிக்கணும், செலவு பண்ணணும். இதுதான் எடப்பாடியினுடைய தாரக மந்திரத்தினுடைய வெளிப்பாடு இந்த செயற்குழு பொதுக்குழு. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று. திமுக அண்ணா திமுக 2 கட்சியை பொறுத்த வரைக்குமே மாவட்ட செயலாளர்கள் தான் அவங்க இறங்கி வேலை செய்கிறது தான் இன்னுமே மற்ற கட்சிகள் பெருசாக ஆதிக்கம் செலுத்த முடியாமல் இருக்குது. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் மாவட்ட செயலாளர்களுக்கு எப்படிப்பட்ட பணி கொடுக்கப்பட்டிருக்கு சார்? எப்படி இருக்குது அவங்க சூழல்? இல்லை, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் ஆசோலேஷனில் இருந்தான். ஏன்னா எடப்பாடி தெரிந்தோ தெரியாமலோ பல பேருக்கு அதிகாரத்தை வாரி வழங்கிட்டார். உதாரணத்துக்கு வேலுமணிக்கு, தங்கமணிக்கு, அதே போல் ஓபிஎஸ்க்கு, டெல்டாவில் வைத்திலிங்கத்துக்கு, இப்படி பல பேருக்கு அதிகாரத்தை வழங்கிட்டார். அதிகாரம் வன்னியர் பெல்ட்டில் சிவி சண்முகத்துக்கு. இவர்கள் பூரா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை கெடுத்து எடப்பாடி உள்ளே வரணும், வெளியே போகணும். நம்ம இல்லைன்னா இந்த பகுதி க்ளீன் போல்ட் ஆயிரும். தங்கமணி என்ன நினைக்கிறாரு? நாமக்கல், சேலம், திருச்செங்கோடு, இப்படி ஒரு 5-6 மாவட்டத்தை நம்ம யாரை சொல்கிறோமோ அவன் தான் எம்எல்ஏ, நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்க தான் எம்பி, யாரை சொல்கிறோமோ அவன் தான் நகராட்சி தலைவர், மாநகராட்சி தலைவர். இப்படியெல்லாம் இந்த அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. கொங்கு பெல்ட்டில் வேலுமணி எனக்கிட்ட கொடுத்துருங்க. வன்னியர் பெல்ட்டில் சிவி சண்முகம் என்கிட்ட கொடுத்துருங்க. இப்படி அதிகாரத்தை தாங்களே வைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் இவ்வளோ நாள் சண்டை. எப்போ 21 ஆட்சி இழந்த பிறகு 25 வரைக்கும் 4 ஆண்டு காலம் தான் சண்டை. இப்போ இந்த சண்டை நேற்று நடந்த பொதுக்குழு செயற்குழுவில் இறுதியாக்கப்பட்டது. எல்லாம் எனக்கு பின்னாடி இருந்தால் ஜெயிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட முடியாது. அதிகாரங்கள் அத்தனையே என்கிட்ட தான். இது இப்போ ஒரு மாவட்டத்தை பிரித்து 2 மாவட்டம் ஆகிட்டார். ஒரே மாவட்டம், பெரிய மாவட்டத்தை பிரித்து 3 மாவட்டம் ஆகிட்டார். இதெல்லாம் எதுக்கு? இந்த 2 மாவட்டத்தில் எடப்பாடிக்கு எதிராக இருந்த மாவட்ட செயலாளர் பேர்லாம் சொல்ல விரும்பலை. அப்படி இருந்த மாவட்டங்களை தன்னுடைய ஆதரவாளரை போட்டு 2 ஆக்கிட்டார். இப்போது கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டார். ஓபிஎஸ் வெளியில் அனுப்பிச்சாச்சு, டிடிவி உள்ளே வர முடியாது, சசிகலா எந்த காலத்தையும் வர முடியாது, மூத்த தலைவர் செங்கோட்டையன் தாவேக்காக்கு போயிட்டார். இப்போ எதிரிகளே இல்லாத களம் அமைக்கப்பட்டது. அடுத்து துரோகிகளே இல்லாத களமாக உருவாக்கப்படுவதற்கு தான் இந்த பொதுக்குழு செயற்குழு. அத்தனை மாவட்ட செயலர், ஒன்றியம், நகரம், முன்னாள் மந்திரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இப்போ திமுகவே பாராட்டுறான. எடப்பாடி ஜெயிச்சிட்டாரியா, எந்த கலவரம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் வாயை பூத்திட்டு இருக்கான். அப்போ எடப்பாடி இப்படி இவ்வளவு வெற்றியை பெற முடிந்தது. இந்த வெற்றியை வைத்து தான் தேர்தல் வெற்றியை பெற முடியும் என்பதுதான் எடப்பாடி நிரூபிச்சிருக்கார். ஆனால் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களையோ இல்லை டிடிவி அவர்களையோ சேர்த்துக்கொள்ள சொல்லி அழுத்தம் வந்தா, அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்களை சேர்த்து கொள்வது என்பது பிஜேபி ஆட்களையே அதிமுகவில் சேர்த்து கொள்வதற்கு சமங்க நினைக்கிறார். ஏன்? தன்னை விட விசுவாசமாக யாருக்கு இருப்பாங்க? நீங்கள் சொன்ன பழைய கதை தான். யாருக்கு? சேர்த்து விட்டவருக்கு, சீட்டு வாங்கி கொடுத்தவருக்கு விசுவாசமாக இருப்பாங்க. நமக்கு இவர்கள் விசுவாசமாக எந்த காலத்திலும் இருக்க மாட்டாங்க. அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. கட்சியை உடைப்பதற்கு
அதிமுக உடைப்பதற்கு இவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விலை போய் விடுவார்கள். பாஜக இன்னும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஓபிஎஸ் தேவைப்படுகிறார், பாஜக சசிகலா தேவைப்படுகிறார், டிடிவி தேவைப்படுகிறார், செங்கோட்டையன் தேவைப்பட்டார், போயிட்டார். அப்போ இவர்களெல்லாம் ஆபத்தானவர்கள், அதிமுகவுக்கு ஆபத்தானவர்கள். நீங்கள் இப்போ கூட்டணியாக வரக்கூடிய பாஜகவுடைய ஆட்கள் பூரா, ஜான் பாண்டியன் ஆகட்டும், வாசன் ஆகட்டும், கிருஷ்ணசாமி ஆகட்டும், பாமகவாகட்டும், இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா பாமக உட்பட அதிமுகவா பாஜகவா ஆட்சி அமைக்க போகிறோம், உங்களையெல்லாம் நாங்கள் அமைச்சர்களாக்கி ஆக்க போகிறோம். யாரை 10 எம்எல்ஏ வச்சுருந்தா நீங்களாம் உங்களுக்கு ஒரு அமைச்சர். அதிமுகவை மாற்றாக ஒரு பாஜக அமைச்சரவை அமைக்க வேண்டி இருக்குன்னா ஓபிஎஸ் உட்பட அத்தனை பேர் எங்கே போயிடுவாங்க? பாஜக பக்கம் போயிடுவாங்கன்னு எடப்பாடி சந்தேகிக்கிறார். அழுத்தமான நபராக இருக்கிறாரு இந்த எடப்பாடி. சீட்டே தரமாட்டேங்கிறாரு. கிருஷ்ணசாமி தரமாட்டேங்கிறார், ஜான் பாண்டிக்கு தரமாட்டேங்கிறார், வாசனுக்கு தரமாட்டேங்கிறார், ஓபிஎஸ்க்கு தரமாட்டேங்கிறார், டிடிவிக்கு தரமாட்டேங்கிறார். அழுத்தமாக இருக்காரையா இந்த எடப்பாடி. டெல்லியிலேருந்து கூப்பிட்டு கேட்கலாம், எடப்பாடிக்கு இப்படி இந்த இவ்வளவு அழுத்தம் எப்படி வந்தது, யார் கொடுத்தா, என்ன தைரியம்? ஜெயலலிதா பாஜக ஆட்சியை கவிழ்த்துட்டு வந்துருச்சு 98. 2014 வரை பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை டெல்லியோட சண்டை. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெயலலிதா மரணமடைகிற வரை டெல்லியோட சண்டை. இதுதான் ஜெயலலிதா. எப்போ போட்ட சண்டை? வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு டெல்லி போட்ட 1998 ஜெயலலிதா மரணமடைகிற 2016 வரை. இதில் ஒரு 16, அதில் ஒரு 2, 18 வருஷம் டெல்லியோடு யுத்தம் நடத்தியவர் ஜெயலலிதா. காங்கிரஸோடு யுத்தம், பாஜகவோடு யுத்தம். இப்போ அதே யுத்தத்துக்கு எடப்பாடி தயாரானால் அதிமுகவை காப்பாற்றலாம். நயவஞ்சக தந்திர வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய கட்சி பாஜக. பீகாரில் என்ன ஆனார் நிதிஷ்? தனியாக ஒரு கட்சி வச்சுருந்தார். இப்போ அந்த கட்சியெல்லாம் போய் பாஜக தயவு இல்லாமல் அவரால் ஆட்சி நடத்த முடியாது. வந்துருச்சா நிலைமை? மகாராஷ்டிராவில் என்னாச்சு? பால் தாக்கரே பெரிய லீடர். அந்த லீடர் கட்சி காணாமல் போய் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்து அந்த கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏவை மந்திரியான ஏக்நாத் ஷிண்டே இப்போ வில்லு அம்பு ரெட்டை இலை எல்லாம் அந்த பக்கம் போயிடும். இங்கே ரெட்டை இலை நாங்கள் வில்லு அம்பு தானே. ஷிண்டே வந்து இப்போ இல்லையே. இல்லை சொல்கிறேன், கடைசியில் இப்போ காணாமே போயிட்டார். இப்படி அதிமுகவுக்கு நிலைமை வந்துவிடக்கூடாதுன்னு கர்நாடகாவையும் பார்க்குறாரு, ஆந்திராவையும் பார்க்குறாரு, மகாராஷ்டிராவையும் பார்க்குறாரு, பீகாரையும் பார்க்குறாரு, எல்லா ஊரும் பக்கம் தெரியும் பார்க்குறாரு. நம்மளோட நிலைமை இப்படி ஆயிருமோ? இதை எடப்பாடி தெரிந்து அறிந்து புரிந்து கொண்டு தான் இந்த பொதுக்குழு செயற்குழு மூலம் சொந்த கட்சிக்கு ஒரு செய்தி, எதிர்கட்சிக்கு ஒரு செய்தி, டெல்லிக்கு ஒரு செய்தி, அத்தனை செய்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மையமாக இடமாக எதை மாற்றியிருக்காரு? இந்த பொதுக்குழுவை மாற்றியிருக்கிறார். ஓகே சார், உங்களுடைய விரிவான கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.